வக்ஃப் சொத்துக்களோடு சேர்ந்துள்ள தனிநபர்களின் சொத்துக்களுக்கு மட்டும் தடையில்லா சான்று வழங்க முடிவெடுத்துள்ளதாக வக்ஃப் வாரிய தலைவர் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறியுள்ளார். ஒருவர் தனிநபர் அவருடைய சொத்தை விற்பதற்கு போகின்ற போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இது வக்ஃபு என்று இருக்குது, நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு என்ஓசி வாங்கிட்டு வாங்க, தடையில்லா சான்று வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவர் அதனால் பாதிக்கப்படுவார். அவருடைய அவசரத்துக்கு அந்த சொத்தை விற்பதற்கு அவருக்கு காலதாமதம் ஆகும். இதை நாம் உடனடியாக சர்வே செய்துவிட்டு நம்முடைய சொத்துக்களை மட்டும் நாம் அடையாளம் கண்டு அதை நாம் தடை செய்துவிட்டு அதில் ஜீரோ வேல்யூ ஆக்கிவிட்டு அதை பத்திரம் செய்வதற்கு பதிவு செய்வதற்கு தடை விதித்துவிட்டு மற்றவர்களெல்லாம் அந்த தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தவிர வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது தொடர்ந்து பதிவு செய்வதற்கு வழிவகுத்துவிடுமோனா நிச்சயமாக அதை தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் அனுமதிக்காது. ஆக்கிரமிப்பிலிருந்து சொத்துக்களை மீட்கக்கூடிய பணியை இன்னும் தீவிரம் காட்டுவோம்.